வணக்கம் உறவுகளே. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நாம் வெளிநாட்டுக்கு வரும்போது ஒன்று விசிட்டில் வேலை தேடிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஏஜென்ட் மூலமாக தான் வேலைக்கு வரணும். ஏஜென்ட் மூலமாக வரும்போது அதிகமான காசுகள் செலவாகவும், அது மட்டும் இல்லாமல் சில ஏஜென்ட் பொய் சொல்லி தான் வெளிநாட்டுக்கு அனுப்புவார். நான் எல்லா ஏஜென்ட்டையும் சொல்லலை. ஒரு சில ஏஜென்ட் சம்பளங்களை கூட்டி சொல்லி வேலைகள் அப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி மண்டையை கழுவி தான் வெளிநாட்டுக்கு அனுப்புவார். அந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஒரு கிளீனிங் கம்பெனிக்கு தான் வேலைக்கு வந்தேன். வரும்போது எனக்கு ஏஜென்ட் என்னென்ன போய் சொன்னார், எப்படி என்ன சொன்னாங்க அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கடைசியாக ஒரு சில நீங்கள் யாராவது ஏஜென்ட் மூலமாக வரப்போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில டிப்ஸு சொல்கிறேன். அந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். வாங்க உறவுகளே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ நான் பண்ண காரணம் வெளிநாடு அப்படின்னா என்னென்னு தெரியாத சில பேர் இருப்பீங்க. அதாவது என்ன மாதிரி நானும் ஃபஸ்ட் டைம் துபாய்க்கு வரும்போது எனக்கு வெளிநாடு அப்படின்னா என்னென்னே தெரியாது. அதாவது நான் நினச்சிட்டு இருந்தது ஸ்ரீலங்கா விட்டு வெளியில் அப்படின்னா அது அமெரிக்கா அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன்னா. அப்படி தான் நான் இங்கே வந்தேன். என்ன மாதிரி சில பேர் இருப்பீங்க. நீங்கள் யாராவது ஏஜென்ட்ஸிட்ட காசை கொடுத்து இல்லாட்டி ஏஜென்ட் சொல்கிற பொய்களில் நீங்கள் ஏமாந்துடக்கூடாது அப்படின்னுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். அதாவது எனக்கு வெளிநாடு வர பிளான்லே இல்லை. நான் ஸ்ரீலங்காவில் நல்ல ஒரு கம்பெனியில் கவர்மெண்ட் கம்பெனியில் நான் வேலை செஞ்சு கொண்டிருந்தேன். மாதத்துக்கு ஒரு 40,000 50,000 சம்பளம் எடுத்துக்கொண்டிருந்தேன். அப்படி இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் தான் துபாய்க்கு வர்றதுக்காக அவர் ஏஜென்சிட்ட பாஸ்போர்ட் கொடுத்துருந்தாரு. அப்போ அவன் மூலமாக தான் நான் ஏஜென்ட்டை சும்மா பார்க்குறதுக்கு தான் போயிருந்தேன். நான் வெளிநாடு போகிறதுக்கு போகல, அவனோட சேர்ந்து ஏஜென்ட்ஸோட பேசுகிறதுக்கு போயிருந்தேன். அப்போ அந்த டைமில் ஏஜென்ட் சொன்னது எனக்கு துபாயில் ஒரு கிளீனிங் கம்பெனியில் ஒரு 10-15 பேர் தேவைப்படுது, நீங்களும் போகிறீங்களா தம்பி அப்படின்னு சொல்லி என்னிட்ட கேட்டிருந்தாரு. அப்போ அதோட நான் ஃபஸ்ட்டு எல்லாருமே கேட்குறது சம்பளம் தான். அதே மாதிரி நானும் கேட்டது சம்பளம் இவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு. அப்போ அதுக்கு அவர் சொன்னது சம்பளம் உங்களுக்கு 1200 டிராம் சம்பளம் தருவாங்க. அதை விட்டு ப்ளஸ் டிப்ஸு ரொம்ப கிடைக்கும் அப்படின்னாரு. காசுகள் அதிகமாக கிடைக்கும். அதாவது நீங்கள் போகிறது ஏர்போர்ட் கிளீனிங். ஏர்போர்ட்டில் இப்போ அதிகமான உங்களுக்கு ஏதாவது வேலை தெரியும் அப்படின்னா, அதாவது எலக்ட்ரிஷியன், இப்போ பல்ப் ஏதாவது பழுதாக போயிருக்கு அப்படின்னா, இல்லாட்டி கதவுகள் ஏதாவது உடைஞ்சிருக்கு, சின்ன சின்ன வேலைகள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிப்ஸுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எல்லாமே சேர்த்து நீங்கள் ஸ்ரீலங்கா காசு 1,50,000 அந்த மாதிரி அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னாரு. அதாவது நான் ஆல்ரெடி ஆக்கள் அனுப்பியிருக்கேன், அவங்கெல்லாம் இந்த மாதிரி தான் சம்பளம் எடுக்கிறாங்க. அதனால தான் உங்களையும் சொல்கிறேன், இந்த வேலை கிடைக்கும். நீங்கள் இவ்வளோ 1,50,000 மட்டும் சம்பளம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் நினச்சது என்னென்னா, ஆடடா நம்ம இப்போ ஸ்ரீலங்காவில் 40,000 50,000 தான் எடுக்கிறோம், அதுவும் கையில் நிற்காது. அப்போ அந்த டைமில் இங்கே 1,50,000 கிடைக்கிது அப்படின்னா போகிறது நல்லது தானே அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். அதே மாதிரி நீங்களும் ஒரு சில பேர் ஆசைப்பட்டிருப்பீங்க. அப்படி இங்கே பார்த்தா இதே சம்பளமாக கிடைச்சிது எனக்கு அப்படின்னா, எனக்கு அப்படி இல்லை. எனக்கு இங்கே எவ்வளோ கிடைச்சிதுன்னா, ஃபஸ்ட்டு இங்கே வந்தோன்னே எனக்கு 800 கிடைச்சிது. 800 சம்பளம். அவர் சொன்னது 1200 எனக்கு. ஆனால் எனக்கு சம்பளம் கிடைச்சது 800. அப்போ அந்த டைமில் டிப்ஸ் எல்லாம் அவர் சொன்ன டிப்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அதெல்லாம் எனக்கு கிடைச்சிதான்னா அப்படி எதுவுமே இல்லை. ஒரு ரூபா கூட எனக்கு இங்கே கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஏர்போர்ட்டில் வேலை கிடைச்சிது அப்படின்னா ஏர்போர்ட்லேயும் வேலை கிடைக்கல. எனக்கு ஒரு ஆஃபீஸில் தான் வேலை கிடைச்சிது. அவர் சொன்னது ஏர்போர்ட் வேலைன்னு. எனக்கு ஏர்போர்ட்டில் வேலை கிடைக்கல. ஆனால் நான் கம்பெனியில் ஆல்ரெடி ஏர்போர்ட்டில் வேலை இருந்தது, ஆனால் எனக்கு கிடைக்கல. எப்படின்னா, நீங்கள் ஒரு பெரிய ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு வரீங்க அப்படின்னா ஏஜென்ட் சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் இந்த வேலைக்கு தான் போகிறீங்க அப்படின்னு. அந்த கம்பெனியில் அந்த வேலை மெயினாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அந்த வேலை கிடைக்காது. ஏன்னா கம்பெனி என்ன வேலை தராங்களோ, எந்த சைட்டுக்கு அனுப்புகிறாங்களோ அங்கே தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அடுத்தது நான் கேட்டது ரூம் எப்படி இருக்கும் அப்படின்னு. அவர் சொன்னது 3 பேருக்கு ஒரு ரூம் இருக்கும் அப்படின்னு சொன்னார். இங்கே எனக்கு அப்படியா கிடைச்சிது அப்படின்னு. அப்படி இல்லை, இங்கே ஒரு சில பேர் 6 பேர் 7 பேர் இருக்கிற ரூமுகளும் இருக்குது. ஒரு சில இடத்துல 10-15 பேர் இருக்கிற ரூமுகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் கேட்டது இப்போ எனக்கு ஸ்ரீலங்கா, நான் தமிழ் எனக்கு வேறு எதுவுமே தெரியாது, எனக்கு ஸ்ரீலங்கா ஆக்கள் ரூம்கள் இருக்குமா அப்படின்னு. அவர் சொன்னது நான் ஆல்ரெடி ஸ்ரீலங்கா ஆக்கள் பேர் அனுப்பியிருக்கேன். உனக்கு இப்போ நீ தமிழ்னு போ, உனக்கு அங்கே போனோன்னே ஸ்ரீலங்கா தமிழ் இடத்துலேயே உன்னை ரூம் கிடச்சிரும் அப்படின்னு. எனக்கு அப்படியா கிடச்சிது அப்படின்னா அப்படி இல்லை. எனக்கு இங்கே வந்தோன்னா பங்களாதேச நாட்டை சேர்ந்தவங்களும் நேபாள் நாட்டை சேர்ந்தவங்களோட தான் நான் இருந்தேன். ஆனால் அவங்களோட இருந்தது என்னமோ தெரியல, ஒரு நன்மை நான் ஒரு 3 மாதத்துலேயே நான் ஹிந்தி பழகிட்டேன். நீங்களும் ஒரு சில கம்பெனிக்கு வாரீங்க அப்படின்னா ஏஜென்ட் இப்படி தான் சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க. நீங்கள் சில டைம் ஒரு சில கம்பெனியில் வரும்போது அந்த கம்பெனியில் சுத்தமாகவே தமிழாக்கள் இல்லாத கம்பெனிகளும் சிலது இருக்குது. அப்படியும் சில வேளை உங்களுக்கு அமையலாம். அடுத்தது வந்து அவர் சொன்னது வந்து கம்பெனியே சாப்பாடு தந்துடும் அப்படின்னாரு. அதாவது ஃபுட் அலோன்ஸ் வந்து கம்பெனி பண்ணிடும் அப்படின்னு. இங்கே வந்து எனக்கு அப்படியானா அப்படி இல்லை. இங்கே வந்து 100க்கு 99% வந்து கம்பெனி சாப்பாடு தராது. ஏன் அப்படின்னா நாம் வந்து ஒரு கிச்சனில் வேலை செய்கிறோம், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஹோட்டலில் வேலை செய்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும். மற்றபடி எந்த கம்பெனியுமே எனக்கு தெரிஞ்ச அளவில் சாப்பாடு வந்து அவங்க தரமாட்டாங்க. அதே மாதிரி சாப்பாட்டுக்கும் காசு தரமாட்டாங்க. அதே மாதிரி தான் எனக்கும் இருந்தது. இன்னொன்று வந்து டிரான்ஸ்போர்ட் எல்லாம் அவங்க கம்பெனியே பண்ணிடும் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் உனக்கு வந்து 8 ஹவர் தான் வேலை இருக்கும். அதுக்கு பிறகு 8 ஹவருக்கு பிறகு போச்சு அப்படின்னா உனக்கு ஓவர் டைம் அப்படின்னாரு. எனக்கு வந்து அப்படியானா அப்படி இல்லை. நான் வந்து விடியப்புறம் 4 மணிக்கெல்லாம் எழும்பியிருக்கிறேன். அதே மாதிரி 5 மணிக்கெல்லாம் எழும்பியிருக்கிறேன். அதே மாதிரி ஈவினிங்கில் வந்து ரூமுக்கு வர 7 மணி 8 மணி ஆகும். ஏன் அப்படின்னா இங்கே வந்து ரோட்டில் வந்து டிராஃபிக் இருக்கும். இப்போ ரூமில் இருந்து வேலை செய்கிற இடத்துக்கு போகிறதுக்கு சில டைமில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகலாம். இங்கே வந்து டைம் வந்து ஃபிக்ஸ் இல்லை. அதாவது சில டைம் நீங்கள் வந்தால் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குமோ தெரியாது. எனக்கு வந்து டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இல்லை. நான் வந்து கிட்டத்தட்ட நான் வேலை செய்கிற இடத்துலேருந்து ரூமுக்கு போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகிருக்கு. அதே மாதிரி ரூமில் இருந்து சில டைமில் 4 மணி 5 மணிக்கு எல்லாம் விடிய போகிற எழும்பி வேலை செய்கிற இடத்துக்கு போக 6 மணியெல்லாம் ஆயிருக்கு. அந்த மாதிரியெல்லாம் எனக்கு ஆயிருக்கு. ஓகே, அதுக்கு பிறகு வந்து இங்கே வந்து எப்படின்னா கீழ் பெட்டும் இருக்கும், மேல் பெட்டும் இருக்கும். எனக்கு வந்து மேலே வந்து தூங்கி பழக்கம் இல்லை. நான் வந்து முதல்ல வந்து மேல் பெட்டில் தூங்கி கீழெல்லாம் 2-3 வாட்டியெல்லாம் கீழெல்லாம் விழுந்திருக்கேன். அப்படியெல்லாம் இங்கே நடக்கும். இன்னொன்று வந்து அவர் சொன்னது வந்து உனக்கு விசா அங்கே போனோன்னா உனக்கு எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு வந்து அடுத்த மாதமே சம்பளம் வந்துடும்னு. எனக்கு வந்து அப்படியா இருந்ததுன்னா அப்படி இல்லை. இங்கே வந்தோன்னே ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் என்ன தான் நாட்டில் வந்து மெடிக்கல் எடுத்துகிட்டு வந்தாலும் இங்கே வந்து மெடிக்கல் இங்கே வந்து பண்ணணும். அதுக்கு பிறகு வந்து இங்கே வந்து திருப்பி விசா அடிக்கும்போது கம்பெனி வந்து விசாவுக்கு காசு கட் பண்ணுவாங்க, அதாவது சம்பளத்தில் கட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து வந்து எனக்கு வந்து 1 மாதம், அதாவது நீங்கள் எந்த கம்பெனிக்கு வந்தாலும் உங்களுக்கு வந்து 1 மாத சம்பளம் வந்து அவங்க வச்சு கொண்டு தான் உங்களுக்கு அடுத்த சம்பளம் தருவாங்க. இப்போ நீங்கள் இந்த மாதம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வார மாதம் சம்பளம் கிடைக்காது, அதுக்கு அடுத்த மாதம் தான் சம்பளம் கிடைக்கும். அந்த மாதிரி தான் இங்கே வந்து நடைமுறை இருக்குது. அதே மாதிரி தான் எனக்கும் கிடைச்சிது. அதுக்கு பிறகு வந்து எப்படின்னா நான் வந்து எம்பசிக்கு போயிருந்தேன். அதாவது இப்போ நம்ம வந்து எக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு வந்து துபாய் எம்பசிக்கு போகணும். அப்போ அந்த டைமில் வந்து எம்பசிக்கு போயிருக்கும்போது அந்த டைமில் அரபியில் தான் எக்ரிமெண்ட் எல்லாம் இருக்கும். அப்போ அந்த டைமில் அங்கே எம்பசியில் இருக்கிற வந்து படித்து காட்டினதுக்கு பிறகு தான் நம்ம சைன் பண்ண வேண்டி வரும். அப்போ அவர் படித்து காட்டும்போது 800 ரூபா சம்பளம் அப்படின்னு சொல்லி இருந்தது. அதோடு தான் நான் சொல்லிவிட்டேன், நான் இல்லை சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு ஏஜென்ட் வந்து என்னோட சொன்னது வந்து நீ சைன் பண்ணலை அப்படின்னா ஆல்ரெடி கட்டியிருக்க காசெல்லாம் நான் தர மாட்டேன், அதுக்கு பிறகு பாஸ்போர்ட்டும் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை வந்து பிளாக்மெயில் பண்ணார். அதோட நான் பயத்தில் நான் அப்பையும் நான் வந்து சைன் பண்ணலை, நான் இல்லை போகலை, எனக்கு வந்து இவ்வளோ சம்பளம்னு நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, நீங்கள் வந்து எனக்கு போய் சொல்லியிருக்கீங்க அப்படி இப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு பிறகு அவர் சொன்னேன் இல்லை இப்போ நீ வந்து அரைவாசி காசு கட்டிட்ட, இனி வந்து நீ போகல அப்படின்னா உனக்கு வந்து கட்டின காசெல்லாம் தர மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னார். நான் வந்து 2,60,000 ஸ்ரீலங்கா காசு கட்டி இங்கே வந்தேன். அப்போ அந்த டைமில் நான் ஆல்ரெடி 1,20,000 காசு கட்டிட்டேன்னா அதோட அவர் சொன்னது வந்து இப்போ நீ 1,20,000 கட்டிட்ட, அந்த காசு வந்து உனக்கு கிடைக்காது, இல்லாட்டி நீ சைன் பண்ணி போவாட்டி அப்படின்னு. நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தபடியன் நான் வந்து எங்கள் அக்காட நகை அம்மாட நகைகள் அடகு வச்சு தான் நான் இங்கே வெளிநாட்டுக்கே வந்தேன். அப்போ அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது இப்போ 1,20,000 காசும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி பயத்தில் தான் நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணேன். அதுக்கு பிறகு தான் நான் இங்கே வந்தேன். இங்கே வந்து பார்த்ததுக்கு பிறகு அந்த எக்ரிமெண்ட்டில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் எனக்கு சம்பளங்கள் எல்லாம் கிடைச்சிது. இப்படி உங்களுக்கும் சில நிலைமைகள் ஏற்படலாம். இப்போ உங்களுக்கு இப்படி ஒரு சம்பளத்தை சொல்லிட்டு நீங்கள் எம்பசியில் போனோன்னா இப்படியெல்லாம் நடக்கலாம். இப்படி வந்து இனி உங்களுக்கு யாரும் என்ன ஏமாந்துடக்கூடாது அப்படின்னுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணேன். இன்னொன்று வந்து என்னென்னா நான் வந்து கடைசியில் ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்லியிருக்கேன்னு சொன்னேன். என்ன டிப்ஸ்ன்னு சொல்லி சொன்னால், அதாவது நீங்கள் வந்து நான் வந்தது வந்து சப் ஏஜென்ட் மூலமாக, ஒரு சப் ஏஜென்ட் மூலமாக வரும்போது என்னென்னு சொன்னால் அதிகமான காசுகள் வந்து ஏஜென்சி கட்ட வேண்டி வரும். நான் இங்கே வந்த பிறகு தான் எனக்கு ஒன்று தெரிஞ்சுது என்னென்னா, அதாவது சப் ஏஜெண்ட்டை விட டைரெக்டாக நம்ம போனோமா அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் காசுகள் கம்மியாகவே கட்ட வேண்டி வரும். ஏன் அப்படின்னா நான் இங்கே வந்ததுக்கு பிறகு என் மூலமாக, அதாவது என்னோட ஏஜென்ட்லேயே டைரெக்டாக வந்தவங்க சில பேரை பார்த்தேன். எனக்கும் அவங்களுக்கு வந்து 1,00,000 ஸ்ரீலங்கா காசு வந்து வித்தியாசம் இருந்தது. அதே மாதிரி நீங்கள் யாராவது சப் ஏஜென்ட் மூலமாக வாரீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக சப் ஏஜென்ட் ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அங்கே டைரெக்டாக போங்க. அப்படி நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்து காசுகள் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே நண்பர்களே, என்ன மாதிரி நீங்களும் வெளிநாடுகளுக்கு வந்து ஏமாந்துடக்கூடாது அப்படின்னுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணேன். ஓகே, நான் இது வந்து சொன்னது வந்து எல்லா ஏஜென்ட்டும் இப்படிலாம் ஏமாற்றுவாங்க, பொய் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லலை. ஒரு சில ஏஜென்ட் மட்டுமே பொய் சொல்லுவாங்க. என்னோட வந்து
வந்து ஒரு 3 என்னோட ஃப்ரெண்ட் பொடியில் 3 பேர் நாங்கள் பாஸ்போர்ட் கொடுத்துருந்தோம் இங்கே வரதுக்கு. பெஸ்ட்டு வந்து எனக்கு மட்டும்தான் கிடைச்சிது. இப்படி அவர் பிளாக்மெயில் பண்ணும்போது ஒரு சில பேர் வந்து இடையில் வந்து காசு கொடுக்க முடியாமல் போனது. அதோடு நான் மட்டும்தான் இங்கே வந்தேன். நான் இங்கே வந்ததுக்கு பிறகு என்னோட சம்பளங்கள் எப்படி நிலைமைகள் இங்கே துபாயை பற்றி சொன்னோன்னா மிச்சம் 2 பேர் வராமையே விட்டுட்டாங்க. அவரோட அந்த கம்பெனிலேருந்து இப்போ வேறு கம்பெனிக்கு நான் 2 வருஷம் முடித்து மாறி வேறொரு கம்பெனியில் நான் வேலை செஞ்சு கொண்டிருக்கேன். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.